வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கீவேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் குவான்டிட்டி. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் நம்ம பொசிஷன் டீட்டெயில் அப்படின்ற கீவேர்டை பத்தி பார்த்தோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான கீவேர்டோ, அதே அளவுக்கு நெட் குவான்டிட்டின்ற கீவேர்டும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அது நிறைய கண்டிஷன்ஸில் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் சில எக்ஸாம்பிளோட அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி இதில் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எத்தனை செட் வேணா இருக்கலாம். 2, 3, 4 ஸோ அந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் எத்தனை வேணா இருக்கலாம். ஆனால் இதில் நெட் குவான்டிட்டி அப்படி நீங்கள் செட் ஒன்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. எக்ஸாம்பிள் இப்போது 17,500 சி 50 இது இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ செட் ஒன்ல அது நெட் குவான்டிட்டின்றதை அதை எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு செட்டு 3லேயோ செட்டு 4லேயோ எங்கேயோ ஒன்று. இப்போ செட் ஒன்ல அதை நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பை அண்ட் எடுத்துக்கின்னு வச்சுக்கோமே. எடுத்துட்டு செட் 3யோ செட் 4ஓ வேற ஒரு செட்டில் ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு அது பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸு செல்லில் வந்துடுச்சுன்னா, நீங்கள் செட் வைஸாக நீங்கள் வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட, அது மொத்த ஸ்ட்ராட்டஜியாக மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது ஆல்ரெடி அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஒரு இடத்துல பை பொசிஷன் எடுத்துட்டு இருந்து இன்னொரு சுச்சுவேஷனில் இன்னொரு செட்டில் செல் ஆர்டர் வந்து அது வந்துட்டுச்சுன்னா, உங்களுக்கு நெட்டாக பார்த்தீங்கன்னா 0ல் வந்துடும். அது உங்கள் ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் படி உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் இடத்துல. பட் ஆனால் மொத்த ஸ்ட்ராட்டஜி லெவலுக்காக தான் அதை எடுத்துக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இதை எங்கே யூஸ் பண்ணலான்றது பார்ப்போம். இப்போது என்ட்ரி கண்டிஷன்ஸில் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ. மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒரு என்ட்ரி எக்ஸிட் எடுக்குது, அப்படி இல்லை சூப்பர் ட்ரெண்டை வச்சு எடுக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி ஸோ இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் பை சிக்னல் கொடுக்கும், செல்லுக்கு மாறும், திரும்ப பைக்கு போகும். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு போகும்போது சிக்னலை பேஸ் பண்ணி போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா, எப்போவெல்லாம் பை சிக்னல் கொடுக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் அப்போல்லாம் பை என்ட்ரி எடுக்கணும். அப்படிலாம் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போல்லாம் சிஏ பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சிக்னல் எப்போல்லாம் உங்களுக்கு டவுன் சைடில் கொடுக்குதோ அப்போல்லாம் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், அந்த மாதிரி கண்டிஷன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்டு வச்சுக்கோம். 5 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ எப்போவெல்லாம் உங்களுக்கு 5 மினிட் சூப்பர் ட்ரெண்டு பை செல்லில் கொடுக்குதோ அப்போவெல்லாம் நம்ம வந்து ஆப்ஷனில் என்ட்ரி எடுப்போம், சிஇபியை பை என்ட்ரி எடுப்போம். இது சூப்பர் ட்ரெண்டு வச்சு எடுத்த சார்ட்டு, 5 மினிட் சார்ட்டு சூப்பர் ட்ரெண்டில். ஸோ இங்கே பை சிக்னல் கொடுக்கும்போது நீங்கள் இப்போ நிஃப்டியில் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா அட் த மணிக்கு சிஇஓ இல்லை அட் த மணி ஒரு ஸ்ட்ரைக் தள்ளியோ இல்லை பர்டிகுலர் என்ன ப்ரீமியம்க்கு நம்ம ட்ரேட் பண்ணணுமோ எடுக்கணுமோ அதை வச்சு எடுத்துக்கலாம், என்ட்ரி எடுத்துக்குவோம். இங்கே பை சிக்னல் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது செல்லுக்கு மாறும்போது ஃபஸ்ட் எடுத்த சிஏ எக்ஸிட் பண்ணிக்குவோம். எக்ஸிட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெண்டு டவுனுக்கு போகிறதுனால இந்த சிக்னல் மாற உடனே புட் ஆப்ஷனை என்ட்ரி எடுப்போம். ஸோ புட் ஆப்ஷன் அட் த மணியோ இல்லை அட் த மணிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கோ தள்ளியோ ஓடிஎம்மோ இந்த மணியோ ஏதோ ஒன்று எடுப்போம். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்குமோ இல்லை பர்டிகுலர் டார்கெட்டு ஸ்டாப் லாஸு மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த லெவல் வர வரைக்குமாவது இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதில் என்ட்ரி கண்டிஷன் இருக்கு இல்லையா? இப்போ என்ட்ரி கண்டிஷனில் இது அப் ட்ரெண்டுக்கு கொடுத்துருக்கும் கண்டிஷன். 5 மினிட் கேண்டில் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனு அண்டுன்னு போட்டுட்டு, இப்போ இந்த செட் 1 வந்து சிக்கான செட்டு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இதில் நெட் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? நெட் குவான்டிட்டி கொடுத்துட்டு அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் செட் 1 கண்டிஷன் 1 லெக் 1 இதுதான் அந்த பொசிஷன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது 0ல் இருக்கும், எந்த பொசிஷன் இருக்கக்கூடாது அப்படின்றத இங்கே கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸு இது ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸிட் கொடுத்துருவீங்க. அதில் செட் லெவலில் வந்து எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகின பிறகு சியோட பொசிஷன் சியோட நெட் குவான்டிட்டி 0 இப்போ. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் கிடையாது. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்காது இது.
எப்போ அந்த உங்கள் ட்ரெண்டு ரிவர்ஸ் டவுன் சிக்னல் போயிட்டு எகைன் திரும்ப எப்போ அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நெட் குவான்டிட்டி உங்களுக்கு ஜீரோவில் தான் இருக்குது. அப்போ அகெயின் சிஏ என்ட்ரி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அந்த இடத்துல என்ட்ரி கண்டிஷனில் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் பொசிஷன் வச்சு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. இப்போது மெயினாக ஷார்ட் ஷேடல் தான் மெயின் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு. அதுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் சிஇபி ரெண்டுமே நீங்கள் எடுக்கணுன்னா ப்ளஸ் மாரி 1.2 lakhs அந்த மாதிரி தேவைப்படும். பட் ஆனால் ஹெட்ஜுக்கு நீங்கள் போகிறீங்கன்னும் போது மேபி ஒரு 60-70 அந்த மாதிரி இல்லை அதுக்கும் கம்மியாக உங்களுக்கு வந்து மார்ஜின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெட்ஜி வச்சுக்கிட்டு ஷார்ட் ஷேடல் போகணும், செல் ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணணும்னு சொல்லும்போது அந்த மாதிரி கண்டிஷன்லையும் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எட்ஜ் பொசிஷன் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு எட்ஜு பை பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் ஷார்ட் ஷேடல் செல் பொசிஷன் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட்ன்றது கிடைக்கும். ஸோ அந்த 2 பை பண்ண எட்ஜிங் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ செட் 1ல் ஹெட்ஜ் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ செட் 1ல் வந்து பொசிஷன் எதுவுமே இல்லை இனிஷியலாக என்ட்ரி கண்டிஷனில் எந்த ஒரு பொசிஷனுமே இல்லை. பொசிஷன் டீட்டெயில் வந்து 0ல் இருக்கும்போது சிஇபியும் 5 rupeesல உள்ளதை ஒரு லாட் வாங்கிக்கிறீங்க. ஸோ நிஃப்டியில் 50 குவான்டிட்டி ஒரு லாட்டு. ஸோ சியில் 5 rupeesல சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட் சைட்லேயும் 5 rupeesக்கு ஒரு லாட் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ செட்டு 2ல் தான் உங்களுக்கு மெயின் ஸ்டாடில் இருக்குது, ஷார்ட் ஷேடல் இருக்குது. அங்கே வந்து அர்த்த மணி சிஇபி ஒரு லாட் செல் போகும். ஸோ செட்டு 2ல் நம்ம செல் எடுக்கிறதுக்கு முன்னாடி செட் 1ல் உள்ள ஹெட்ஜை கன்ஃபார்ம் பண்ணுறோம். அங்கே 2% எடுத்தாச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் செல் பொசிஷனுக்கே வரும், செட்டு 2க்கே வரும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா இது செட்டு 1, இது வந்து ஹெட்ஜ் பண்ணுற அந்த செட்டு இது. ஸோ இங்கே பொசிஷன் டீட்டெயில் 0 கொடுத்துருப்போம். ஸோ என்ன பர்டிகுலர் ப்ரைஸு இதில் பார்த்தா 3 rupeesக்கு போட்டிருக்காங்கல்ல, அது நம்ம என்ன ருபீஸ்க்கு வேணால் போடலாம், எவ்வளோக்கு வேணால் 5 rupees 10 rupees அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம். ஸோ இது செட் 1ல் ஹெட்ஜ் பண்ணுற அந்த செட்டு 2 ஹெட்ஜு வாங்கிட்டீங்க, பை பண்ணியாச்சு. இப்போ செட்டு 2ல் வந்து இப்போ மெயின் ஸ்டாடல் எடுக்க போகிறோம், ஷார்ட் ஸ்டாடல் எடுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல தான் அர்த்த மணி சிஇபி ரெண்டுமே செல் பொசிஷன் போட்டிருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து அந்த எடுத்த செட் 1ல் எடுத்த ஹெட்ஜ் பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறோம், அதில் எடுத்தாச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செல் எடுக்க போகிறோம். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த 2 கண்டிஷனை யூஸ் பண்ணுறீங்க. செட்டு 2ல் என்ட்ரி கண்டிஷன் இதில் வரும் உங்களுக்கு. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி, இந்த நெட் குவான்டிட்டியில் செட் 1ல் உள்ள ஃபஸ்ட்டு லெக்கு ஓகேங்களா, சிஇ ஈக்குவல் டு 50, ஒரு லாட் எடுத்தால் 15 போடுறோம். இன்ட்டு மல்டிப்ளையர் எதுக்கு போடுறோன்னா இப்போ நீங்கள் ஒரு லாட் பண்ணும்போது குவான்டிட்டி 50 உங்களுக்கு, இப்போ 2 லாட் போகும்போது 100 வரும். ஸோ நம்ம எத்தனை லாட் போகிறோன்றது இங்கே தெரியாது. நீங்கள் 4 லாட்டோ 5 லாட்டோட போகலாம். ஸோ நீங்கள் மல்டிப்ளையரை செலக்ட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அதுவே. ஸோ அது பர்பஸுக்காக தான் நம்மளுக்கு அந்த இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு அது பக்கத்தில் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளைன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நான் வீடியோவும் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெக் 1ல் 50 குவான்டிட்டி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சிஇ சைடில் எட்ஜ் பொசிஷனு. அதேமாதிரி லெக் 2லேயும் 50 குவான்டிட்டி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் ஷார்ட் ஷேடில் சிஇபியை அர்த்த மணிக்கு செல் பண்ணணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கும் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேர் கண்டினியூஸ்ன்ற கண்டிஷனில் இது யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா இப்போது இதே கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எட்ஜ் இல்லாமல் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக புரியும். இப்போ செட் 1ல் வந்து ஷார்ட் ஷேல் எடுத்துட்டீங்க ஓகேங்களா. செட் 1ல் நிஃப்டியில் சிஇபி ஒரு லாட்டு செல் போயாச்சு. ஸோ -50 குவான்டிட்டி போயாச்சு. ஏன்னா செல்லுன்னும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் உங்களுக்கு வரும், அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ செல் போயிட்டோம், சிஎம்பி செல் போயாச்சு. இப்போது என்ன ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 2 லெக்குக்கும் இண்டிவிஜுவலாகவே சிஇக்கும் பிஇக்கும் அது ஒரு என்ட்ரியிலேருந்து 15% வரைக்கும் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, சியில் 15% மேலே போனால் அதை எக்ஸிட் பண்ணிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் 15% என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 15% எஸ்எல் போச்சுன்னா அதுவும் எக்ஸிட் பண்ணிக்கணும். ரெண்டுமே எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆன உடனேவே 2 பொசிஷன் எடுத்தது ரெண்டுமே எஸ்எல் அடித்தாச்சு.
எகெயின் திரும்ப எடுக்கணுன்ற பட்சத்தில் தான் இங்கேயும் நம்ம வந்து ரிப்பேர் கண்டினியூஸ்ன்ற ரெண்டு கொடுக்கணும். லெக் ஒன்னுக்கு ஒரு ரிப்பேர் கண்டினியூஸ், லெக் டூக்கு ரிப்பேர் கண்டினியூஸ். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே இருக்கணும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இது இல்லை பர்டிகுலர் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு மொத்தமாக இன்வெஸ்டெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, இன்வெஸ்டர் எக்ஸிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கண்டிஷன் படி அது வர வரைக்கும் இது ரிப்பீட் ஆகணும் போதும் இந்த ரிப்பேர் கண்டினியூஸில் நெட் குவான்டிட்டின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து செட் ஒன்னோட ரிப்பேர் கண்டினியூஸ். ஓகேங்களா, இந்த செட் ஒன்று ரிப்பேர் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா சிக்கான எக்ஸிட் இது. ஓகே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ 15% எஸ்எல் வந்துடுச்சு. அங்கே உங்கள் ஆல்ரெடி ஒரு பொசிஷன் இருக்குது, செல் பொசிஷனில் இருக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் இங்கே. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டின்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த நெட் குவான்டிட்டியில் என்ட்ரி கண்டிஷனில் உள்ள ஃபஸ்ட்டு லெக்கு செட் ஒன், அடுத்த கண்டிஷன் ஒன், லெக் ஒன், அதுதான் அந்த 1-1-1ன்றது வரும் இங்கே. அதோட நெட் குவான்டிட்டி இப்போ இருக்கிற குவான்டிட்டி -50. ஓகேங்களா, அப்போ எத்தனை மல்டிப்ளையரோ அதை விட்டுருங்க. ஸோ -50 இருக்குது அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறோம். இதோட சேர்ந்து அண்ட் கண்டிஷனில் அடுத்த வரணும் எல்டிபி. அதோட எல்டிபி வந்து என்ட்ரி கண்டிஷன்லேருந்து 15% மேலே போயிடுச்சு, ஏன்னா செல் இல்லையா. ஸோ செல்லுக்கு எஸ்எல் வந்து அப்சைடில் போனால் தான் உங்களுக்கு எஸ்எல். 100 ரூபாயில் செல் பண்ணிட்டீங்க அப்போனா இதுக்கு எஸ்எல் 15% வைக்கிறீங்கன்னா 115 ருபீஸ், 100 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 15 ருபீஸ் மேலே போகும்போது எக்ஸிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு மீட் ஆகும்போது ரிப்பேர் கண்டினியூஸோட பொசிஷன் பில்டரில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செல் எடுத்தது இல்லையா, ஸோ அந்த செல்லுக்கு ஆப்போசிட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பை கண்டிஷனில் ஒரு ஆர்டர் போடுவோம் அந்த இடத்துல. அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி இதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் ரிப்பேர் கண்டினியூஸோட ஃபஸ்ட்டு ரிப்பேர் கண்டினியூஸ். இது சிக்கானது. இப்போது செகண்ட் ரிப்பேர் கண்டினியூஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கான கண்டிஷன் இது. ஸோ இதுவும் புட் ஆப்ஷனும் என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ புட் ஆப்ஷன் செல் என்ட்ரி எடுக்கும்போது -50 குவான்டிட்டி அங்கே உங்களுக்கு லெக் 2ல். ஸோ நெட் குவான்டிட்டி இங்கே 112, இதோ நெட் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா -50 இருக்கணும் உங்களுக்கு. அண்ட் அந்த லெக்கு செகண்ட் லெக்கு புட் ஆப்ஷன் லெக்கு வந்து என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 15% மேலே போகணும், எஸ்எல் கண்டிஷனில் வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மீட் ஆகும்போது இந்த ரிப்பேர் கண்டினியூஸ் செகண்டோட பொசிஷன் பெல்லையும் இதுக்கான பை ஆர்டரை அங்கே போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வழியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.